Battle Fury, Blade Fury. ஹை ஃப்ரெண்ட்ஸ், CapCutல இந்த அக்ரெசிவ் ஷேக் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அந்த சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பிங் மட்டும் ஒரு 3 செகண்ட் வச்சுட்டு மற்ற எல்லா கிளிப்பிங்ஸும் 1 செகண்ட் கிட்ட வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சாங் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த செகண்ட் கிளிப்பிங் வந்து, அதாவது பீட் ஸ்டார்ட் ஆகிற கிளிப்பிங் கிளிக் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டு இன்னில் ஸ்விங் டாப் லெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிட்டு ஒரு 0.3 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துங்க. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருங்க. இந்த இடத்துக்கு வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்து வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஆப்ளிக்யூ பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து கொஞ்சமாக ஷார்டன் மட்டும் பண்ணி வச்சிருங்க இந்த அளவுக்கு. இப்போ இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிளர் வந்து 100 வச்சுட்டு ரொட்டேட் வந்து 70 வச்சிருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நைட் கிளப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஷேக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து மேலே வந்து எந்த அளவுக்கு எஃபெக்ட் சைஸ் வச்சிருக்கீங்களோ அதே சைஸ் அளவுக்கு இதை வந்து ஷார்டன் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து ஒரு 85 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 20 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்து கொடுத்துருங்க. இன்னொரு டூப்ளிகேட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த எஃபெக்டை வந்து இந்த கிளிப்பிங் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ராக் பண்ணி வந்து இந்த கிளிப்பிங்குள்ளே மட்டும் ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. இந்த லாஸ்ட் எஃபெக்டை மட்டும் டச் பண்ணி கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து ஒரு 80 கிட்ட வச்சுருங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 10 to 15 அதுக்குள்ளே வச்சுருங்க. நான் வந்து 15 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் எஃபெக்டை கிளிக் பண்ணி கீழே ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் வீடியோஸ் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து இந்த எஃபெக்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு கீ ஃப்ரேம் மட்டும் டச் பண்ணிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து டச் பண்ணி கொடுத்துருங்க. இதில் ஸ்பீடு ஒன்றும் பண்ண வேணாம், இன்டென்சிட்டி மட்டும் 0 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எல்லா எஃபெக்ட்டுமே ஒவ்வொன்றா லைனாக வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து அப்படியே பக்கத்து கிளிப்பிங்கில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்த எஃபெக்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்கில் எப்படி லைனாக ஆர்டராக இருக்கோ அதே மாதிரி ஒரு கிளிப்பிங்காக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி பக்கத்து கிளிப்பிங்கில் வச்சுட்டு வரணும். இதே மாதிரியே எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிடுங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போய்க்கங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் பிக்சர் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணி வச்சு இந்த மாதிரி இந்த கிளிப்பிங்கில் பாதி அளவுக்கு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பேலன்ஸை டெலீட் பண்ணிடுங்க. இல்லை ஷார்டன் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் இல்லைன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பக்கத்துலேயே அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அவுட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் அவுட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. டியூரேஷன்லாம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேணாம், அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு மெயின் கிளிப்பிங்கை வந்து டச் பண்ணிட்டு அனிமேஷன் போயிட்டு அவுட் கொடுத்துட்டு ஃபேட் அவுட் கொடுத்து 0.2 செகண்ட்ஸ் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷன் கொடுத்து ஃபேட் அவுட்
அவுட்டில் போய் ஃபேட் அவுட் கொடுத்து 0.2 செகண்ட்ஸ் வச்சுருங்க. ஒன்ஸ் வந்து எல்லா கிளிப்பிங்குமே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.